சார், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள். அவர் கட்சி தொடங்கிய முதல் தேர்தலையே முதலமைச்சராக ஆகிட்டாரு. இவர் பிறந்தது ஜிஹெச்சில் தான் பிறக்கிறார். அவ்வளோ வறுமை எக்மோரில். அப்போ வருஷம் வருஷம் அங்கே போய் குழந்தைகளுக்கு சின்ன ஒரு கிராம் மோதிரம் போடுறது எல்லாமே அவங்க அப்பா ஆப்ரேஷன் தான். எஸ்எஸ்சி கூப்பிடுறார் வீட்டுக்கு ஒரு விருந்து வைக்கிறார். விருந்து வச்சு படம் பார்த்தேன், நல்லா எடுத்திருக்க, நல்லா திறமைசாலி, எல்லாம் சரி, ஆனால் நீ கருணாநிதி பேச கேட்காத, கொடூரமான உன்னுடைய அழிவுக்கு ஒத்தக்கன் சிவராஜ் மாதிரி கருணாநிதி தான் காரணம். உஷாரா இருக்கு. குருவி படத்துக்கு 5 கோடி ரூபாய் சம்பளம். ப்ரொடியூசர் பூரா அதோட முடிஞ்சு போயிட்டான். விஜய் வச்சவன் படம் எடுக்க மாட்டான். எடுத்தா யார் எடுக்கணும்? சன் பிக்சர்ஸ் எடுக்கணும். கருணாநிதி தந்திரம் பாருங்க. 5 கோடின்னு சொல்லிட்டு போய் இப்போ பணத்தை வாங்கிட்டாங்க. கருணாநிதி எதிர்த்து இன்னும் சினிமாவில் நம்ம நிற்கவே முடியாது, தாக்கு பிடிக்கவே முடியாது. அப்போ காங்கிரஸ் போய் சேர்ந்துக்குவோம். நேராக கிளம்பி காங்கிரஸுக்கு போகிறாப்போ காங்கிரஸுக்கு போய் என் மகனுக்கு ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் தலைவர் கொடுன்னு போய் கேட்குறாங்க. நாங்கள் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணுறோம். அது அவ்வளோ பெரிய பதவியெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் நம்மள ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோமே. விஜய் மக்கள் இயக்கத்தை தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணுறாரு. யார்? எஸ்ஐசி. கருணாநிதி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். யாரை? விஜய். ஏன்னா ஆர்எஸ்எஸ் 100 வருஷம் யோசிப்பான், கருணாநிதி 200 வருஷம் யோசிப்பார். இவன் நம்ம குடும்பத்துக்கு வில்லனா வந்துடுவான், நம்ம பேரனுக்கு போட்டியா இவர் தான்டா. அன்னைக்கே கருணாநிதி கணிச்சிருக்கான். கருணாநிதிட்ட தமிழ்நாடு அரசியல் அப்படி பெட்டி பம்பா வந்துருச்சு. எவனுக்கு கூட்டம் கொடுத்தோ அவன் நமக்கு அடிமையாக இருக்கணும். அடிமையாக இல்லையா அவனுக்கு காலி பண்ணி விஜய் அப்படி நெருக்கடி பண்ணி காலி செஞ்சு புடிசரை ஒழிச்சு சென்சார் போர்டில் ஒரு படத்தை 48 வெட்டு வெட்டி யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் விஜய் இதே மாதிரி இருந்தாருன்னா குறைஞ்சது ஒரு 15 வருஷத்துக்கு சிஎம்மாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலுகா ஆஃபீஸில் 20,000 கொடுத்து வேலை வாங்கினேன். இப்போ போனால் ஐயோ எல்லாம் ஆன்லைனில் பண்ணிட்டாங்க. கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்த்து கிடைச்சா நம்ம சோழியை காலி பண்ணிடுவாங்க. தாசுதார் பயப்படும். மாட்டானா சோழி முடிஞ்சது. நடக்குதோ நடக்கலையோ அது பயம் வந்துருச்சு. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள். அவர் கட்சி தொடங்கிய முதல் தேர்தலையே முதலமைச்சராக ஆகிட்டார். அவருக்கு எல்லா தரப்புலேருந்து பெரிய வாழ்த்துக்கள் வருது. காலைல ஸ்டாலின் கூட வாழ்த்திருந்தார், பிரைம் மினிஸ்டர் வாழ்த்திருக்காங்க. விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை ஒரு முதலமைச்சராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் அவருடைய எல்லா அனுபவத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நடிகராக, ஒரு அரசியல்வாதியாக எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க அந்த நிகழ்வு நீங்கள் முதல்ல? அதாவது விஜய் இந்த உயரத்துக்கு வருவதற்கு அவங்க தந்தையார் எஸ்ஏசியினுடைய கடுமையான உழைப்பு தான் காரணம். அதாவது விதை போட்டு செடியாக்கி மரமாக்கி அது பலன் தருகிற பொழுது அவர் வெளியேற்றப்பட்டார். ஆலோசனை தேவையில்லை போ. இதற்கு காரணம் விஜய்க்கு அரசியல் ஆசையே இல்லை. அரசியல ஒரு அபாயகரமான ஒரு தொழில். ஏன் அப்பா மகனுக்கு சண்டை வந்துன்னு கேட்டிங்கன்னா, மகனை விஜய் மக்கள் இயக்கத்தை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றணும்னு முடிவு பண்ணுறாரு. யார்? சந்திரசேகர். அப்போ தான் அப்பா மகனுக்கான சண்டையே வருது. அரசியலே வேண்டாங்கிற, நீ எதுக்கு அரசியல் பண்ணுற? விஜய் மக்களை சினிமாவோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அரசியலுக்கு என்ன இழுக்காத. இதுதான் உண்மை. அப்பா மக பேச்சுவார்த்தை இல்லாமல் போனது காரணமே இதுதான். ஏன் இதை சங்கீதாவே சொன்னதாக எனக்கு தகவல். அரசியல் நமக்கு வேண்டாங்க. அரசியல், அந்த பெண் ஒரு ஈழத்தமிழச்சி. அரசியலால் அந்த இனமே அழிஞ்சு போச்சு. எங்க ஈழத்துல பிரபாகரன் செய்யாத 40 ஆண்டு கால போராட்டம் உலகத்திலே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா துரோகிகள்லாம் சேர்ந்து அழிச்சு விட்டான். அதே போல நீங்க அழிஞ்சு போயிருவீங்க. தயவுசெய்து வேண்டாம். இதுதான் 2 பேருக்கு சண்டை. அப்போ சந்திரசேகர் மகன் அரசியல் மயப்படுத்தணும்னு முடிவு பண்றாரு. எம்ஜிஆரை எதிர்க்கிறார். சட்டம் ஒரு இருட்டறைன்னு படம். எம்ஜிஆர் உயிரோடு 87 வரை எம்ஜிஆரை எதிர்ப்பதற்கு கருணாநிதியுடைய அசிஸ்டன்ட் தான் கதை வசனம் போனா. எஸ்ஐசிக்கு யார் கதை வசனம்? கருணாநிதி தான். பல படங்கள் நீங்கள் இதை கேட்க மாட்டேன்னு நினச்சேன், இவ்வளோ கேட்டீங்க. பல படங்களை கருணாநிதி உருவாக்குறார். யாரை காலி பண்ணுறதுக்கு? எம்ஜிஆரை காலி பண்ணுறதுக்கு. எம்ஜிஆருடைய அரசியலை காலி பண்ணுவதற்கு ராமநாராயண எஸ் ஏ சந்திரசேகர்
2 பேரையும் பயன்படுத்துறார். யாரு? கருணாநிதி. அப்போ எம்ஜிஆரை எதிர்த்து இப்போ படம் வருது. என்னென்ன படம் வருதுன்னா, சட்டம் ஒரு இருட்டறை, எம்ஜிஆரை உண்டிலின்னு பண்ண படம், விஜயகாந்த் நடித்த படம், சட்டம் ஒரு விளையாட்டு. எப்படி எல்லாம் சட்டம் தான். நான் சிகப்பு மனிதன் ரஜினி வச்சு எடுத்தார். அதுவும் திமுக ஆலோசனையில் கருணாநிதி இருக்கிறார். அப்போ கரண்ட்ல எம்ஜிஆர் சிஎம். நீதிக்கு தண்டனை, கலைஞர் கலவசனமே. இதுக்கு பின்னாடி வந்து எழுதி கொடுக்குறாரு, நீதிக்கு தண்டனையா வசனம். எம்ஜிஆர் எழுத்து கிண்டல் நையல் நையாண்டி தான் படம். இது என்ன நீதி? எம்ஜிஆர் நையாண்டி பண்ணி யார் எழுதுனது? கருணாநிதி. அதில் இது என்ன நீதி? வாகை சந்திரசேகர் திமுக நடிகர்தால அவர் தான் நக்கல் நையாண்டி. யார்? எம்ஜிஆர். நீதியின் மறுபக்கம், வீட்டுக்கு ஒரு கண்ணகி, ஜெயலலிதாவை எழுத்து. ஜெயலலிதாவெல்லாம் கண்ணகியாயா பத்திரியா? எப்படி படம்? அப்போ சுதந்திர அடிமைகள், ஜெயலலிதாவை எழுத்து. எல்லாம் மூளை யாரு? கருணாநிதி தான். இது எங்கள் நீதி. இது வந்து அரசியல் படம், ஜெயவை எழுத்து. இப்படித்தான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எதிர்ப்பதற்கு கருணாநிதியுடைய கைக்கூலியாக இருந்தவர் தான் எஸ். சந்திரசேகர். சரியா? அப்போ இந்த காலகட்டத்தில் தான் சந்திரசேகர் முழுக்க எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரையும் எதிர்ப்பதற்காக ராமநாராயணையும் எஸ். சந்திரசேகர் யார் பயன்படுத்தினா? கருணாநிதி. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் மறைவு. எம்ஜிஆர் மறைவு. அப்போ எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே எம்ஜிஆர் என்ன பண்ணுறார்? எம்ஜிஆர் உண்மையாக பெருந்தன்மையான மனிதன். அவர் மலையாளிங்கிறான். தமிழர்கள் தத்தெடுத்து கொண்ட தானை தலைவன், தங்க தலைவன். எஸ்எஸ்சி கூப்பிடுறார் வீட்டுக்கு ஒரு விருந்து வைக்கிறார். விருந்து வச்சு படம் பார்த்தேன், நல்லா எடுத்திருக்க, நல்லா திறமைசாலி, எல்லாம் சரி. ஆனால் நீ கருணாநிதி பேச்ச கேட்காத, கொடூரமான உன்னுடைய அழிவுக்கு ஒத்தக்கன் சிவராஜ் மாதிரி கருணாநிதி தான் காரணம். உஷாராரு. நீ என்னை எதுக்கிறத பற்றி எனக்கு ஒன்று, நான் வளர்ந்துட்டேன். என்னை எதிர்த்து நாற்காலியை பிடிப்பதற்கு கருணாநிதி முயற்சி பண்ணுறான். அவனுக்கு கைக்கூலியே போயிடாத, இந்த ஒரு பெரிய தொகையை வச்சு. யாரு? எம்ஜிஆர். அது வரைக்கும் எம்ஜிஆர் கூப்பிடுறாரு, தோட்டத்தில் அடி உழுகும், தோட்டத்தில் குழி தோண்டிடுவாங்க. இப்படி பயந்து போய் கருணாநிதி கேட்குறாரு. எம்ஜிஆர் கூப்பிடுறாரு, என்ன யோ பார்த்து போயா, பார்த்துறியா, எனக்கு தெரியாதியா? கருணாநிதி என்ன பண்ணுவார்? பயன்படுத்திக்குவார். பிறவி கோளை நான் சொல்ல ஆணையத்து சொல்றாரு. ஆபத்துனா விட்டுரு, ஆபத்துக்காக எனக்கு தெரியாது, ஓடி போயிடுவார். கருணாநிதியை மிரட்டுறதுக்கு எம்கே நாராயணா பெரிய ஃபைலோடு தான் வருவார். காலையில் எந்த வீட்டில் படுத்துருந்தேன், மத்தியானம் எந்த வீட்டில் இருந்தேன், சாயங்காலம் வந்து நடிக்கிட்டு இருந்தேன், ராத்திரி எந்த எல்லா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க, ஆளை விடுங்க. இந்த பிறவி கோளை தமிழ்நாட்டில் இருக்கிற கஜா பூஜா, பெரிய சாதி, பெரிய மீசை, பெரிய பண்ணையார்களை பூரா அடிமையாக்கி அத்தனை பேரையும் சொரணை இல்லாமல் பண்ண ஒரே அயோக்கியம் கருணாநிதி தான். அப்போது யார் எஸ்ஏபி போகிறதா வேண்டாமா? ஐயோ பயந்து ஓட முடியாது, சரி போவான். கண்ணியமாக நடத்தி நல்ல சாப்பாடு போட்டு, எம்ஜிஆர் வீட்டுக்கு கோழி குழம்பு, சுட சுட இட்லி. நானே முதல்ல பயந்து போய் சாப்பிட்ருக்கேன். எஸ்ஐசி நிலைமை ஏன் நிலைமையும், எஸ்ஐசி நிலைமை தான் ஏன் நிலைமையும். நான் திருப்பூர் மணிமாறான்னு கொரடாவாக இருந்தார் எம்ஜிஆர் காலத்து. எம்ஜிஆர் செல்லப்புல மலையாளி. திருப்பூரில் கவுண்டர் பெல்ட்டில் ஒரு மலையாளி ஜெயிக்கிறார். இப்போ விஜய் கட்சியில் எல்லாம் ஜெயிச்ச மாதிரி. அப்போது எஸ்ஐசி சாப்பாடு போட்டு பணம் கொடுத்தோன்னையும் அப்போ தான் எஸ்ஐசி நினச்சாராம், இப்படி ஒரு நாளையாடா இவ்வளோ நாளாக எதிர்த்தோம், இந்த ஆள் நடுவில் விட்டுட்டு ஓடி போயிட்டான். இப்போ இந்த ஆள் பொட்டியும் பணமும் கொடுக்குறான், சோறும் போடுறான், பெருந்தன்மையாக இருக்கானாயா. அதுதான் இப்படி முடிவு பண்ணுகிற நேரத்தில் எம்ஜிஆர் இறந்துட்டார். இல்லைன்னா கருணாநிதி எம்ஜிஆருக்கு ஆதரவு இருந்தால் படம் எடுத்திருப்பான். யார்? எஸ்ஐசி. அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் மறுபடி கருணாநிதி கூப்பிடு, என்னையா போய் பார்த்தையா, என்னையா எப்படியா தலைவரை சரியா ஒடியா. அப்போ எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு மறுபடி யார்கிட்ட போய் சரண்டர் ஆகிறாரு? கருணாநிதிட்டிய. ஜெயலலிதா எடுத்து மறுபடியும் இந்த நான் சொன்ன படமெல்லாம். அப்போ அதே காலகட்டம் 2 பேரும் நல்ல சுமூகமாக போயிட்டு இருக்கிற பொழுது விஜயை அரசியலுக்கு கொண்டு வரணும்னு சந்திரசேகர் விரும்புகிறார். விரும்பும்போது யோ அதெல்லாம் சினிமாவோட நிறுத்திக்க, எங்க சினிமாவோட நிறுத்திக்க, அரசியலுக்குலாம் வரக்கூடாது.
இப்படி விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை இடித்ததை போல் இப்போ அசோக்கு அந்த உதயம் தேட்டருக்கு ஏற்ற மாதிரி மெட்ரோ இருக்குல்ல, 4 crore இடம், அது யார் இடம்? எஸ்சிசி இடம். வர்ற பணத்தை பூரா எஸ்சிசி என்ன பண்ணுவார்? இடமா வாங்கி போட்டுருவார். கல்யாண மண்டபம், கச்சேரி, இடம் கிடமா. அப்போ கருணாநிதி அதை என்ன பண்ணுறாரு? மெட்ரோக்கு எடுத்துடுறாரு. அங்கே உடைச்சாங்களா விஜயகாந்த், அதே மெட்ரோக்கு எடுத்துடுறாரு. இது என்ன தலைவரை, என் இடமே போச்சே, நான் பெரிய பிரம்மாண்ட பங்களா கட்டல, சரியா உனக்கு இன்னொரு இடம் தரையா? கருணாநிதி இப்படி தான் கிள்ளியும் விட்டுருவார், ஆட்டி விடுவார். அப்போ அண்ணா நகரில் ஒரு இடம், அதையும் ஆட்டையை போட்ட பிறகு நேரடியாக கருணாநிதிக்கும் எஸ்ஐசிக்கும் முட்டுது. முட்டிய பிறகு தான் எஸ்ஐசி என்ன பண்ணுறாரு? கருணாநிதி எடுத்தால் நம்மளை அழிச்சிருவான். குருவி படம். ஆமாம், குருவி படத்துக்கு 5 கோடி ரூபா சம்பளமா. ப்ரொடியூசர் பூரா அதோட முடிஞ்சு போயிட்டான். விஜய் வச்சு அவன் படம் எடுக்க மாட்டான். எடுத்தால் யார் எடுக்கணும்? சன் பிக்சர்ஸ் எடுக்கணும். இல்லைன்னா படமே இருக்காது. கருணாநிதி தந்திரம் பாருங்கள். 5 கோடின்னு சொல்லிட்டு போய் இப்போ பணத்தை வாங்கிட்டாங்க. எல்லா ப்ரொடியூசரும் போய், என்னங்க இது 5 கோடிக்கு நாங்கள் எப்படிங்க படம் எடுக்க முடியும்? இது எப்படி தந்திரம்? உங்களை பண மூட்டையிலேயே அமுத்துறது, அதோட நீங்கள் காணாமல் போயிருவீங்க. ரெட் ஜெயின்ட் தான் குருவி. ஆமாம், இது இந்த இந்த கலாநிதி மார்க்கிட்ட அவனுக்கு ஹை ரேட்டை கொடுத்துரு. எவ்வளோ எந்த ப்ரொடியூசரும் பக்கத்தில் நெருங்க முடியாமல் அவனை காலி பண்ணிடு. புரியுது. அதோட ப்ரொடியூசர் எவனும் வரல, ப்ரொடியூசரை எவனும் வரல. அதே போல் சென்சாரில் ஒரு படம், மணிவண்ண ராதிகா ஜெயலலிதா சசிகலாவை பற்றி எடுத்த படம், அது நீதிக்கு தண்டனை. அப்போ அந்த அந்த படம் நாளைய தீர்ப்பு, விஜய் அறிமுகம் முதல்ல. ஆமாம், அந்த 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 காலகட்டத்தில் முதல் படமே சென்சார் போர்டில். அப்போ காங்கிரஸ் தான் சென்சார் போர்டில் இருப்பான். ஆமாம். அப்போ இன்றைக்கே 5000 கவர் வாங்கிட்டு சென்சார் போர்டில் உட்காந்துருக்கான். அந்த காலத்தில் கருணாநிதி என்ன பண்ணார்? சென்சார் போர்டு அத்தனை ஒட்டுமொத்த காங்கிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த அமைச்சர் கூட சொன்னால் சென்சார் போர்டு அமைச்சர் தான் போடுவான். இங்கே இருக்கிற சென்சார் போர்டை அத்தனை விஜய் படத்தை வெட்டி 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 டேமேஜ் ஆக்கி அது பூரா பிட்டு படமாகி போச்சு. கருணாநிதி ப்ரொடியூசரையும் காலி லேட்டாக தான் எஸ்சிசிக்கு தெரியுது. குருவி படத்தில் கோடியை கொடுத்து எவ்வளோ ப்ரொடியூசரை வராமல் போயிட்டான். சென்சாரில் இருந்தாலும் கை வைக்கிறான். சென்சாரில் ஒரு படத்துக்கு 48 வெட்டு போட்டீங்க என்ன இருக்கும்? ஒன்றுமே விட்டு தான் இருக்கும். அப்போது கருணாநிதி எழுதி இனிமேல் சினிமாவில் நம்ம நிற்கவே முடியாது, தாக்கு பிடிக்கவே முடியாது. அப்போ காங்கிரஸில் போய் சேர்ந்துக்குவோம். நேராக கிளம்பி காங்கிரஸுக்கு போகிறாப்புல. காங்கிரஸுக்கு போய் என் மகனுக்கு ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் தலைவர் கொடுன்னு போய் கேட்குறாப்புல. நாங்கள் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணுறோம். நான் கருணாநிதி இவெல்லாம் பிரச்சாரம் பண்ணோம், எம்ஜிஆரை ஒழித்தோம், ஜெயலலிதாவை எதிர்த்தோம், இதெல்லாம் எங்கள் பயோடேட்டா. நீங்கள் ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடென்ட் பதவி எங்களுக்கு கொடுங்கன்னு போய் கேட்குறாப்புல. அது அவ்வளோ பெரிய பதவியெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் செக்ரட்டரி, செயலாளர், 5 இந்தியாவை 5 சோனாக பிரித்து வச்சுருக்காங்க. சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சென்ட்ரல்னு. அதில் ஒரு பொதுச் செயலாளர் தர்றோம். இல்லை எங்களுக்கு அகில இந்திய இவனுக்கு அரசியலே தெரியுறது இல்லை. எஸ்ஐசிக்கு அரசியல் தெரியாது, மண்ணும் தெரியாது, ஒரு சினிமாக்காரன், அவ்வளோதான். அப்போ இல்லை எங்களுக்கு ஆல் இண்டியா பிரசிடென்ட் தான் வேணும். ஆல் இண்டியா பிரசிடென்ட் நடுங்கிடுவான் டோட்டல். அப்போ ஆளுங்கட்சி எது? காங்கிரஸ். பேரம் பேசி இல்லை முடியாது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி யூத் காங்கிரஸ் தரணும்னு சொல்லி ராகுலே சொல்கிறாப்புல. இல்லை எங்களுக்கு ஆல்ரெடி எவனோ சொல்லி கொடுக்குறான். இப்போ விஜய்க்கு ஸ்டாலின் வீட்டுக்கு போன எவனோ சொல்லி கொடுத்தா அந்த ஆள் போயிருக்காரு. வைக்க முடியும், இதெல்லாம் சொந்த அறிவு அரசியலே தெரியாது விஜய்க்கு. அப்போது அதே போல் எஸ்ஐசிக்கு அரசியல் தெரியாதனால ஆல் இண்டியா பிரசிடென்ட் மட்டும்தான் வேணும். இல்லை தமிழ்நாடு யூத் காங்கிரஸ் அதெல்லாம் வேண்டாம். இதுக்கு நடுவில் பாசி சொல்கிறாரு, இவனை வச்சு எப்படிங்க அரசியல் பண்ண போகிறீங்க? இவருக்கு உங்கள் பதவியை கேட்குறாரு. ராகுல் வந்து ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் பிரசிடென்ட், செயலாளர் 5 பேர் இருக்காங்க 5 தொகுதிக்கும். அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு. அடுத்து ராகுல் பிரைம் மினிஸ்டர் பதவியை கேட்டாலும் கேட்பாங்க, அதனால் விரட்டி விட்ருங்கன்னு பாசி இளங்கோவன் 2 பேர். அப்போ இளங்கோவன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா காங்கிரஸ் கட்சியில். ஈரோடு பை எலெக்ஷனில் எம்எல்ஏவை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். சொல்லி சம்பத்துடைய மகன், சுலோச்சனா சம்பத்து மகன் இளங்கோவன் ஒருத்தர் காங்கிரஸில் மத்திய அமைச்சராக இருந்தார். இலங்கை தேர அப்படி விரட்டி விடப்பட்டார். விரட்டி விடப்பட்டதுக்கு பிறகுதான் நம்மள ஒரு கட்சி ஆரம்பிச்சிருமே. விஜய் மக்கள் இயக்கத்தை தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணுறார். யார்? எஸ்ஐசி.
அப்போ தான் விஜய் சொல்கிறாரு, நீ என்னை மாட்டி விட போறியா? அரசியல் கட்சி ஆனால் எவனும் படம் பார்க்க மாட்டான். ஒரு எலெக்ஷன் தோற்று போயிட்டோம்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதனால் நான் எனக்கு அரசியல் வேண்டாம். இல்லைடா முதலமைச்சர் ஆயிடலாம், அடுத்த பெரிய கேப் இருக்குது, நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்றத வந்து அவர் கணிக்கிறாரா? எஸ்எஸ்சி வாய்ப்பு இருக்கு. ஆமாம், ஏன்னா அரசியல் முற்றாருல, பல இடங்களில் முற்றாருல. திமுகவில் முற்றாரு, ஜெயலலிதாட்ட முற்றாரு, கடைசியில் எங்கே போகிறாரு? காங்கிரஸுக்கு போகிறாரு. மோடியை போய் பார்க்குறாரு. மோடி வந்த பிறகு 14. அப்போ அவர் ஏன்னா ஒரு 70களிலிருந்து அரசியல் இருக்கார். யார்? எஸ்ஏ முதல் படம் அவள் ஒரு பச்சை குழந்தைன்னு ஒரு படம். எப்போ எடுக்கிறாங்க? 78. 77 தான் எம்ஜிஆர் முதலமைச்சராரு. அப்போ 78 ஒரு ஆள் ஒரு படம், அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. முதல் படம் சட்டமூர்கிட்டே இருந்து எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படம் பற்ற பிளாப் 5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்த படம். அதே நேரத்தில் பாரதிராஜ் 5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்த படம் தான் 16 வயதுகளில். சரியா? அப்போ சினிமா அரசியல் தெரிஞ்சால் தானே சினிமாவில் இருக்க முடியும். அப்போ மகனை ஒரு முதலமைச்சர், இங்கே ஒரு பெரிய எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு பெரிய கேப் இருக்குது. இங்கே சினிமா தான் அரசியல். இந்த முட்டாப்பையில் கூட சினிமா பார்த்து தான் ஓட்டு போடுவான், சினிமா தேடல் தான் முதலமைச்சர் தேடுவான் அப்படிங்கிறது இருந்தாலும் கரெக்டாக கணிக்கிறார். அது 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 ஆரம்பத்திலிருந்து இருக்குது. இதில் என்னன்னா, திமுக சேர்ந்து உழைச்சா எனக்கு நீ அடிமையாக இருக்கிறான். ஜெயலலிதா 2011 கருணாநிதியால் சிக்கி சீரழிக்கப்பட்டு சின்னாபனப்படுத்தப்பட்டு ஒழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கருணாநிதி ஜெயலலிதா காலில் போய் விழுகிறார். எப்போ? நீங்கள் சைத துரைசாமி மகன் கல்யாணத்துக்கு ஜெயலலிதா வருது. விஜய் அப்போ ஓடி போய் நடிஞ்சாங்களே காலில் விழுகிறாங்க. யார் காலில்? ஜெயலலிதா காலில். ஏன்? கருணாநிதி எங்களை அழிச்சிடுவான், எப்படியாவது காப்பாற்றுங்க. அதுதான் அன்றைக்கி டிமாண்டு. அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தை ஜெயலலிதா சசிகலா 2 பேரும் அன்பு ஜெயலலிதா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுது. ஜெயலலிதா சொல்லுது, காவலன். காவலன் அது என்ன போடுறாங்கன்னா, எம்ஜிஆர் எடுத்த படம் காவல்காரன். எம்ஜிஆர் எடுத்த படம் காவல்காரன். காவல்காரன். இதே போல் கருணாநிதி டார்ச்சர் பண்ணி அந்த படத்தை சிக்கல் பண்ணி பெரும் போராட்டத்து நடுவில் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதே போல் இப்போ காவலன் அதே பிரச்சனை வருது, எங்களை காப்பாற்றுங்க. ஜெயலலிதா சசிகலா அன்பு என்னன்னே தெரியாதியா படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தது யார்? சசிகலாவும் ஜெயலலிதாவும் அன்பு ஜெலியும். அப்போது கருணாநிதி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். யாரை? விஜய. ஏன்னா ஆர்எஸ்எஸ் 100 வருஷம் யோசிப்பான், கருணாநிதி 200 வருஷம் யோசிப்பார். இவன் நம்ம குடும்பத்துக்கு வில்லனா வந்துடுவான், நம்ம பேரனுக்கு போட்டியே இவர் தான்டா. அன்னைக்கே கருணாநிதி கணிச்சிருக்கான். அப்போ முடக்கிடணும், அழிச்சிடணும். நீங்கள் இதே இந்த படம், எந்த படம்? சரத்குமார் படம் நாட்டாம பிச்சுட்டு போகுது. அடுத்து வந்த படம் ஐ லவ் யூ சென்சாரில் போட்டு 48 பிட் ஆக்கி அதோட முடிஞ்சு பிடிச்சி செத்தே போயிட்டான். அதோட சரத்குமாரி மார்க்கெட்டே போச்சு. இது யார் பண்ணது? கருணாநிதி. கருணாநிதி கண்காணிச்சுட்டே இருப்பான். யாருக்கு மக்கள் கூட்டம் கூடுது, எவன் நமக்கு எதிரியாக வருவான், எவன் நமக்கு வில்லனாக வருவான். இந்த வில்ல எம்ஜிஆரை அழிக்க முடியல. யார்? ஒத்தக்கண்ணு கருணாநிதியால், ஒத்தக்கண்ணு சிவராசன். அப்போ எம்ஜிஆர் அதை மீறிய கருணாநிதி அண்ணாதுரை ஜெயிக்கிறதுக்கு எம்ஜிஆர் தான் காரணம் இல்லையா? அண்ணாதுரை ஜெயிப்பதற்கே அறிவே இல்லாத அண்ணாதுரை ஜெயிப்பதற்கே யார் காரணம்? எம்ஜிஆர் தான் காரணம். தம்பி உன் தங்க முகத்தை காமி. அப்போ அறிவு இருந்தால் எம்ஜிஆர் கொஞ்சம் காமிப்பான இருந்தாலும். அதற்கு பிறகு கருணாநிதிட்ட தமிழ்நாடு அரசியல் அப்படி பெட்டி பம்பா வந்துருச்சு. எவனுக்கு கூட்டம் கொடுதோ அவன் நமக்கு அடிமையாக இருக்கணும், அடிமையாக இல்லையா அவனை காலி பண்ணிடணும். விஜய் அப்படி நெருக்கடி பண்ணி காலி செஞ்சு புடிசரை ஒழிச்சு சென்சார் போர்டில் ஒரு படத்தை 48 வெட்டு வெட்டி யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் சென்சார் போர்டில் எப்படியா கருணாநிதி வெட்ட முடியும்? சென்சார் போர்டில் மன்சார் போர்டிலே கருணாநிதி வெட்டுவார். அதுக்கு பிறகு தான் ஜெயலலிதா காலில் போய் விழுகிறாங்க 2011. இந்த ஆள் மறுபடியும் என்ன பண்ணுறான்? அந்த ஆள் எங்கள் விஜய் தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டியெல்லாம் விஜய் படமும் நானும் செஞ்ச பிரச்சாரம் தான் ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னு வாயில் சனி. யாருக்கு?
சந்திரசேகர் ஜெயலலிதா ஒத்துக்குமா? ஆ ம். எம்ஜிஆரே டம்மி பீசியா, எனக்கு தான் ஓட்டு போட சொல்லிட்டு இருக்கிற பொம்பளை இது. ம். ஆ எம்ஜிஆரே ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் கட்சியை நான் தான் காப்பாற்றுறேன் சொல்லிட்டு இருக்கிற பொம்பளை. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா எஸ்ஐசியை அந்தம்மா அலோவ் பண்ணது. போயஸ் கார்டனுக்கு போய் அப்பனும் நிற்கிறாங்க. விஜய் போய் கொடநாட்டில் போய் நிற்கிறாரு. திரும்பியே பார்க்கல அந்த அம்மா. முடியுது தெரியுதா? அதற்கு பிறகு பாஜகட்ட போகிறாங்க. பாஜகட்ட போய் பாஜக நட்பு வருது. ஏன் பாஜக நட்பு வருதுன்னா, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு திரைப்படத்தில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு மாநில அரசியல் அதிகாரம் வேணும், இல்லைன்னா மத்திய அரசு அதிகாரம். நீங்கள் இந்த ஈழப்பிரச்சனை நடந்த காலத்தில், அதுக்கு முன்பே 2006 தயாநிதி, அதாவது கருணாநிதி குடும்பத்தில் தயாநிதி மூலம் மன்மோகன் சிங் கிட்ட காங்கிரஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதுவும் ஃபெயிலியர் போய் தபால் தலையில் வெளியிடுறாங்க. விஜய் தபால் தலையெல்லாம் அது ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் கட்டினா யார் தலை வேணால் வெளியிடலாம், பின்னாட தலை கூட வெளியிடலாம் அப்படி. அப்போ இதுக்கு நடுவில் 2008 ஈழப்பிரச்சனைக்காக விஜய் ரசிகர்கள் உண்ணாவிரதம். 2009 பாரதி ராஜா கூட சேர்ந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம். இதெல்லாம் அரசு இல்லாமல் நம்ம தப்பிக்கவே முடியாது என்பதற்காக. இவர் பிறந்தது ஜிஹெச்சில் தான் பிறக்கிறார். அவ்வளோ வறுமை எக்மோரில். அப்போ வருஷம் அங்கே போய் குழந்தைகளுக்கு சின்ன ஒரு கிராம் மோதிரம் போடுறது, பட்டு சட்டை, பட்டு துண்டு எல்லாம் போடுறது, இதெல்லாமே அவங்க அப்பா ஆப்ரேஷன் தான். நீ அரசியலாக இருந்தால் தான் சினிமாவில் தாக்கு பிடிக்க முடியும். விஜய் இதே மாதிரி இருந்தாருன்னா குறைஞ்சது ஒரு 15 வருஷத்துக்கு சிஎம்மாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டம்? விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு நண்பர் சொன்னார், பல நண்பர்கள் நமக்கு தொடர்பு இருக்காங்கல்ல, தாலுகா ஆஃபீஸில் 20,000 கொடுத்து வேலை வாங்கினேன். இப்போ போனால் ஐயோ எல்லாம் ஆன்லைனில் பண்ணிட்டாங்க, கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்த்து கிடைச்சா நம்ம சோழியை காலி பண்ணிடுவாங்க. ஒரு தாசில்தார் பயப்படும். ஒரு தாசில்தார் பயப்படுறாங்க. இல்லை மாட்டோன்னா சோழி முடிஞ்சுது, அதோட கதை காலி. ஆமாம். அப்போ நடக்குதோ நடக்கலையோ அது பயம் வந்துடுச்சு. அதே போல் சரக்கடிக்க தண்ணி வண்டி பாட்டி சொன்னார், இப்போ தாங்க நல்ல சரக்கே வருது. முதல்ல அவனே தயார் பண்ணி வித்துட்டு இருந்தானு. எதை? டிஸ்டரிஸை அவன் தயார் பண்ணி வித்துட்டு இருந்தான். இப்போ தாங்க நல்ல சரக்கே வருது. கால்ஸ்ன்னு ஒரு கம்பெனி, கால்ஸ் திமுக நிறுவனத்துக்கு சேர்ந்தது, அது உள்ளே வந்திருக்கு. நல்ல அப்போது உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊழல் உள்ளே வருது.